சக்தியிடம் சுமதியும் நாராயணனும் மாறி மாறி பேசிக் கொண்டிருக்கவும், அப்பொழுது, என்ன சுமதி, சக்தி வந்திருக்கா? பிள்ளைக்கு எதுவும் சாப்பிட கொடுக்காமல் நீ பாட்டுக்கு உட்கார வைத்து பேசிட்டு இருக்க என்று சொல்லவும், அச்சச்சோ சாரிங்க, நான் போயிட்டு சக்திக்கு ஜூஸ் எடுத்துட்டு வரேன் என்று சொல்லவும், ஆன்ட்டி அதெல்லாம் வேணாம், இருக்கட்டும் என்று அவள் சொன்னாள். இல்லம்மா, நீ இரு, நான் போய் உனக்கு ஜூஸ் எடுத்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு அவள் கிச்சனுக்கு சென்று சக்திக்கு ஜூஸை கொண்டு வந்து அவள் கையில் கொடுக்கவும் அந்த ஜூஸை வாங்கி அவள் குடித்து கொண்டிருந்தாள். சக்திமா, நீ அத்தைகிட்ட பேசிட்டு நான் போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துறேன் என்று சொல்லவும், சரிங்க சார் என்று அவள் சொன்னாள். உடனே சுமதி, என்னங்க, ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ள போனவன் இன்னுமே காணா என்று சொல்லவும், தெரியலையே, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவன் உள்ள இருக்கானோ, சரி நான் ஒரு குரல் கொடுத்துட்டு போறேன் என்று அவர் சொல்லிவிட்டு அவர் அறையின் வாசலில் நின்று வருண் என்று கூப்பிட்டார். உடனே கதவை திறந்து, என்னப்பா என்று அவன் கேட்கவும், என்னடா உள்ள போனவன ரொம்ப நேரமா வெளியில வரலையே, அம்மா கூப்பிடுறா பாரு என்று சொல்லவும், சரிப்பா நான் போறேன் என்று சொல்லிவிட்டு அவன் ட்ரெஸ்ஸை மாட்டிவிட்டு அவன் அங்கு வந்தான். என்னடா இவ்வளோ நேரம் என்ன பண்ணுன என்று அம்மா கேட்கவும், அவன் என்ன சொல்வதென்று தெரியாமல், இல்லம்மா, சக்தி வந்திருக்காங்க, நீங்களும் அவங்களும் பேசிட்டு இருப்பீங்கன்னு தான் நான் உள்ளேயே இருந்தேம்மா, அப்பா கூப்பிட்டாருன்னு வந்தேன் என்று அவன் சொல்லவும், நல்ல பிள்ளை, சரி நீ சக்தி கூட உட்கார்ந்து பேசிட்டு இந்த வரேன் என்று சொல்லிவிட்டு அவள் எழுந்து கிச்சனுக்கு சென்றாள். சுமதி சென்றவுடனே சக்தியிடம், என்ன சக்தி, எங்க அம்மா ரொம்ப ஓவரா பேசிட்டாங்களா என்று கேட்கவும், சேச்ச இல்ல வருண் சார், ஆன்ட்டி அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே சொல்லல, அவங்களுடைய மனசுல உள்ளது எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, அவ்வளவுதான், மற்றபடி ஆன்ட்டி வேறு எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்லை என்று வருணிடம் அவள் சொல்லிக்கொண்டு அப்படியே பேசிக்கொண்டிருந்தார்கள். சக்தி, எங்க வீடு உனக்கு பிடிச்சிருக்கா என்று கேட்கவும், இந்த வீட்டை யாராச்சும் பிடிக்கலன்னு சொல்லுவாங்களா, எவ்வளவு மாளிகை மாதிரி இருக்கு அழகா, இதுல கால்வாசி கூட எங்க வீடு இருக்காது தெரியுமா, இப்படிப்பட்ட வீடை யாராச்சும் பிடிக்கலன்னு சொன்னா அது பொய்யாதான் இருக்கும் என்று அவள் சொல்லவும், அது சரி, உனக்கு சின்ன சின்ன வீடா காமிச்சா கூட நீ மாளிகைன்னு தான் சொல்லுவ, ஏன்னா உன் மனசு அவ்வளோ பெரியது ஆச்சே என்று வருண் அவளை கிண்டல் செய்தான். இப்படியே இருவரும் பேசிக்கொண்டிருக்கவும் அங்கு நாராயணன் வந்து விட்டார். என்னம்மா சக்தி, வருண் என்ன 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்க என்று கேட்கவும், சக்திக்கு இந்த வீடு ரொம்ப மாளிகை மாதிரி இருக்குதாம், அதான் நான் சொன்னேன், உனக்கு சின்ன வீட்டை காமிச்சா கூட உனக்கு மாளிகை மாதிரி தான் இருக்குன்னு சொல்லி நான் சக்தி கிட்ட சொல்லிட்டு இருந்தேன்ப்பா என்று சொல்லி அவன் அப்படியே பேசிக்கொண்டிருந்தான். பிறகு சுமதி அங்கிருந்து காப்பியை போட்டுக்கொண்டு ஸ்வீட், காரம் என்று அனைத்தையுமே எடுத்து வந்து அங்கு வைக்கவும், சக்திமா, உனக்கு எது பிடிக்கும்னு இந்த அத்தைக்கு தெரியாது, அதனால உனக்கு எது பிடிக்குதோ அதை நீ எடுத்து சாப்பிட்டுக்கோ என்று சொல்லவும், உடனே அவள் அத்தை என்று சொல்லவுமே அவளுக்கு என்னமோ போலாகி அவளையே பார்த்து கொண்டிருந்தாள். என்னம்மா, என்ன அப்படி பார்க்கிற என்று கேட்கவும், ஒன்னில்ல ஆன்ட்டி என்று அவள் சொல்லிவிட்டு அப்படியே அனைவரும் அந்த ஸ்வீட்டையும் காரத்தையும் சாப்பிட்டு கொண்டு அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். சக்தி, உங்க வீட்டுல நீங்க எத்தனை பேருமா என்று கேட்கவும், அவள் தன் அப்பா, அம்மா, அக்கா என்று 3 பேர் இருக்கிறார்கள் என்று அவர்களிடம் சொல்லவும், உனக்கு அக்கா இருக்காளா என்று சுமதி கேட்கவும், ஆமா ஆன்ட்டி, அக்கா இருக்காங்க, அக்காவுக்கு தான் மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கோம், எங்க பார்த்தாலும் மாப்பிள்ளை அவையே மாட்டிக்குது, அப்படி மாப்பிள்ளை அமைஞ்சாலும் வரதட்சணை அதிகமா கேக்குறாங்க, அப்பா சாதாரண கூலி வேலை தானே பாக்குறாரு, அதனாலதான் வீட்டோட கஷ்டத்தை போக்குவதற்காக நான் இங்கே வேலைக்கு வந்திருக்கேன் ஆன்ட்டி என்று அவள் சொல்லவும், அவள் சொன்னதை கேட்டு சுமதிக்கு மிகவும் சோகமாக ஆகிவிட்டது. கவலைப்படாத சக்தி,
உங்க அக்காவுக்கு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து நம்மளே கல்யாணம் பண்ணி வைக்கலாம். இதுல என்ன இருக்கு என்று சொல்லவும், என்னது, நீங்க கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களா என்று அவள் கேட்கவும், ஆமா, இதுல என்ன இருக்கு, உங்க அக்காவுக்கு ஏன் நாங்க கல்யாணம் பண்ணி வைக்க கூடாதா என்று அவர்கள் கேட்கவும், அப்படி இல்ல, எல்லா விஷயத்தையும் நீங்களே பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நான் இங்க வந்ததற்கு அர்த்தமே இல்லாம போயிருமே என்று அவள் சொல்லவும், சக்தி, உன்னால எவ்வளவு முடியுமோ அதை நீ பண்ண, மற்றதை நாங்க பண்ண போறோம், எல்லாமே உன்னால பண்ண முடியுமா சொல்லு பார்க்கலாம் என்று சுமதி கேட்கவும், முடியாதுதான் ஆண்டி, ஆனாலும் அக்காவுக்கு ஒரு நல்ல இடத்துல இருந்து மாப்பிள்ளை பார்த்து கட்டி வைக்கணும்னு தான் எனக்கும் எங்க வீட்டுல உள்ளவங்களுக்கும் ஆசை. அது கூடிய சீக்கிரம் நடக்கணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன் என்று சொல்லவும், கவலைப்படாத சக்தி, உங்க அக்காவுக்கு கண்டிப்பா நீ நினைச்ச மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளை அமைவார்கள், நீ கவலையே படாத என்று சொல்லி அப்படியே பேசிக்கொண்டு விட்டு, சரி சக்தி, உனக்காக நான் விதவிதமா சமைச்சு வச்சிருக்கேன், நீ சாப்பிட்டு எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லு என்று சொல்லவும், ஐயோ ஆண்டி, சாப்பாடா, நான் ஹாஸ்டல்ல போய் சாப்பிட்டு கொள்கிறேன், இப்ப எதுவும் எனக்கு வேணாமே என்று அவள் சொல்லவும், அதெல்லாம் முடியாது, உனக்காக நான் ஆசாசே சமைச்சு வச்சிருக்கேன், அதெல்லாம் நீ சாப்பிடாம போயிடுவியா? என்னங்க, என்ன அமைதியா இருக்கீங்க, சொல்லுங்க சக்தி கிட்ட என்று சொல்லவும், ஆமாம் சக்தி, உங்க அத்தை உனக்காக விதவிதமா சமைச்சு வச்சிருக்கா, நீ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் போகணும், அப்புறமா உங்க அத்தையோட மனசு ரொம்ப கஷ்டமாயிடும் என்று சொல்லவும், அச்சச்சோ சார், அப்படியெல்லாம் இல்ல, நான் ஆண்டி சமைச்சு வச்சதை நான் சாப்பிட்டுட்டு தான் வீட்டுக்கு போவேன் என்று சொல்லி அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது, சக்தி, நான் உன் மேல கோவமா இருக்கேன், நீ ஏன் இந்த மாதிரி பண்ணுன என்று அவன் கேட்கவும் அவளுக்கு ஒண்ணுமே புரியவில்லை. உடனே என்ன சொல்றீங்க, நான் என்ன பண்ணேன் என்று கேட்கவும், இல்ல சக்தி, நீ பண்றது ரொம்ப மிகப்பெரிய தப்பு, நான் உன்கிட்ட பேச மாட்டேன், உன் மேல நான் ரொம்ப கோவமா இருக்கேன் என்று நாராயணன் சொல்லவும், சார், நான் என்ன தப்பு பண்ணேன், எனக்கு தெரியல, நீங்க ஏன் இவ்வளோ கோவமா பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல, ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லுங்க சார் என்று அவள் கேட்கவும், அதெல்லாம் முடியாது என்று அவன் கோபமாக இருப்பது போல அவன் இருந்து கொண்டு அவன் அப்படியே பேசிக்கொண்டிருந்தான். உடனே வருண், அப்பா, சக்தி என்ன பண்ணாங்க, நீங்க ஏன் இவங்க மேல இவ்வளோ கோவமா இருக்கீங்க என்று வருண் கேட்கவும் அவனிடமும் அவர் எந்த பதிலும் சொல்லவில்லை. உடனே சுமதி, என்னங்க, சக்தி இப்பதானே வந்தா, சக்தி என்ன பண்ணா உங்கள, ஏன் அவன் மேல நீங்க கோவமா இருக்கீங்க, பாவங்க சக்தி, சக்தியோட முகத்தை பாருங்களேன், அவ என்னமோ போல ஆகிட்டா, என்ன காரணம் என்று சொல்லுங்கள் என்று சுமதி கேட்கவும் உடனே, பின்ன என்ன சுமதி, உன்னை மட்டும் ஆன்டின்னு கூப்பிடுது, என்னைய பாசத்துக்கு கூட அங்கிள் என்று கூப்பிட மாட்டேங்குது, இல்லாட்டினா வாய் நிறைய மாமானாச்சும் கூப்பிடலாம், இல்ல அதையுமே கூப்பிடல, ஏதோ மூன்றாவது மனிதர்களை கூப்பிடுற மாதிரி சாரன்னு கூப்பிட்டா எனக்கு கோபம் வராம என்ன வருமா என்று அவர் சொல்லவும் அப்பொழுதுதான் வருணுக்கும் சுமதிக்கும் சக்திக்கும் அப்பாடா இதுதானா என்பது போல இருந்தது. சார், நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா, நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் போல, அதனாலதான் என்கிட்ட நீங்க கோவமா இருக்கீங்கன்னு கொஞ்ச நேரத்துல எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்த மாதிரி இருந்துச்சு என்று அவள் சொல்லவும், இப்ப கூட நான் கோவமா தான் இருக்கேன் சக்தி என்று நாராயணன் சொல்லவும், ஏன் சார், என்னாச்சு என்று அவள் கேட்கவும், இப்ப கூட நான் சொல்றேன், இப்பவும் நீ சாரன் தானே கூப்பிடுற, அங்கிள்னு எங்க கூப்பிடுற நீ என்று கேட்கவும், அச்சச்சோ சார், உங்களை நான் சார்னு கூப்பிட்டு பழகுனதுனால டக்குன்னு எனக்கு அந்த மாதிரி கூப்பிடுறதுக்கு வாய் வரமாட்டேங்குது என்று அவள் சொல்லவும், நீ இப்ப ஒரு வாட்டி கூப்பிடு, அது எப்படி உன் வாயில வராம இருக்குன்னு நானும் பாக்குறேன் என்று சொல்லவும் உடனே அவள் மாமா என்று அவள் கூப்பிட்டாள். அவள் மாமா என்று கூப்பிட்ட வார்த்தை அவனுக்கு பிடித்து போகவும், சக்திமா, இந்த ஒரு வார்த்தை கேட்பதற்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா, இனிமேல் என்ன நீ சார்னு கூப்பிடக்கூடாது,
மாமான்னு தான் கூப்பிடணும், சரியா என்று சொல்லவும், அச்சச்சோ, என்ன இப்படி சொல்லிட்டீங்க? அப்ப நான் ஆபீஸ்ல எப்படி கூப்பிடுறது உங்களைய? அங்க உங்களை போய் நான் மாமான்னு கூப்பிட்டா எல்லாரும் ஒரு மாதிரியா என்னை பாப்பாங்க என்று சொல்லவும், அவன் உடனே சிறிது நேரம் சிந்தித்து கொண்டு, அங்க மட்டும் என்னை சார் என்று கூப்பிடுவதற்கு உனக்கு பர்மிஷன் கொடுக்கிறேன். ஆனா மற்ற இடத்துல எல்லாம் என்னை சார் என்று கூப்பிட்டினா நான் ஒத்துக்கவே மாட்டேன். அது அது கூட நீ எங்க வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான். அப்புறமா நீ எங்க வீட்டுக்கு வந்துட்டேனா நீ ஆபீஸ் வீடுன்னு சொல்லிட்டு என்னை எங்க வேணா நீ மாமான்னு கூப்பிடலாம் என்று சொல்லவும், உடனே வருணும் சுமதியும், போங்கங்க, நான் கூட பயந்தே போயிட்டேன். சக்தி மேல ஏன் நீங்க இவ்வளோ கோவமா இருக்கீங்கன்னு. என்னப்பா, இந்த ஒரு விஷயத்துக்கு போய் சக்தி கிட்ட இப்படி பேசின மாதிரி பேசிட்டீங்க. நானே பயந்து போயிட்டேன். கோபப்படாத உங்களுக்கு எப்படி கோபம் வந்துச்சுன்னு எனக்கு எவ்வளவு கஷ்டமாயிடுச்சு தெரியுமா என்று அவன் சொல்லவும், வருண், நான் என் மருமக கிட்ட விளையாடாம வேறு யாருக்கிட்டடா விளையாட போறேன் என்று அவர் கேட்கவும், போங்கப்பா, விளையாட்டுக்கு ஒரு அளவில்லாம போச்சு, நான் பயந்தே போயிட்டேன் என்று சொல்லி அவர்கள் அப்படியே பேசிக்கொண்டு பிறகு இரவு சமைத்த வைத்த உணவை சக்திக்கு பரிமாறிக்கொண்டும் அனைவரும் அந்த உணவை சாப்பிட்டு கொண்டும் அவர்கள் சந்தோஷமாக அந்த உணவை சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். சாப்பிட்டு முடிந்த கொஞ்ச நேரத்தில் சக்தி, ஆண்டி, நான் ஹாஸ்டலுக்கு போயாகணும், இப்ப போனாதான் கரெக்டா இருக்கும், நான் கிளம்பட்டுமா என்று சக்தி கேட்கவும், என்ன சக்தி, நீ வந்தது இப்பதான் உடனே கிளம்புறன்னு சொல்ற, கொஞ்ச நேரம் என் கூட இருந்துட்டு போகலாமே என்று அவள் கேட்கவும், கண்டிப்பா இன்னொரு நாள் உங்ககிட்ட பேசுறதுக்காக வரேன் என்று, எனக்கு ஆபீஸ்ல லீவு, அப்ப ஹாஸ்டல்ல தானே இருப்பேன், அப்ப நான் உங்க கூட வந்து டைம் பாஸ் பண்றேன். ஆனா இப்ப நான் ஹாஸ்டலுக்கு போயே ஆகணும், ஏன்னா எங்களுக்கு 10 மணிக்குள்ள ஹாஸ்டல் கதவை சாத்திடுவாங்க, அதனால நான் போயே ஆகணும் என்று சொல்லவும், சரிம்மா, உன்னை நான் வற்புறுத்தல, உன்னுடைய சுச்சுவேஷன் நாங்க புரிஞ்சு நடந்துக்கணும் இல்ல, சரி, சந்தோஷமா போயிட்டு வா, ஒரு நிமிஷம் இரு சக்தி என்று சொல்லி அவள் அறைக்கு சென்று சக்திக்கு என்று வாங்கி வைத்திருந்த பட்டுப்புடவை, பூ, பழம், குங்குமம் என்று அதில் வைத்து கொண்டு வந்து அந்த தாம்பூலத்தட்டை சக்தியிடம் கொடுக்கவும், இந்தாம்மா சக்தி, இது உனக்காக நான் வாங்கி வைத்திருந்தது, இந்த பட்டுப்புடவை உனக்காக நான் பார்த்து பார்த்து வாங்கினேன், வாங்கிக்கோ என்று சொல்லவும், ஆன்ட்டி, இதெல்லாம் எதுக்கு என்று அவள் கேட்கவும், இதெல்லாம் என்னுடைய சந்தோஷத்துக்காக கொடுக்கிறேன், நீ வேணான்னு சொல்லக்கூடாது, கண்டிப்பா வாங்கிக்கமா என்று சொல்லவும், அந்த புடவையும் பூப்பழம் தட்டையும் அவள் வாங்கி கொண்டு அவள் அங்கிருந்து கிளம்புவதற்கு முன்பாக சுமதியிடமும் நாராயணமிடமும் ஆசிர்வாதம் வாங்கிவிட்டு நான் போயிட்டு வரேன் என்று அவள் அங்கிருந்து சென்றாள். வருண், பார்த்து பத்திரமா கொண்டு போய் சக்தியை ஹாஸ்டல்ல விட்டுடா, நீ அங்கிருந்து கிளம்பும் போது எங்களுக்கு ஒரு கால் பண்ணு என்று சொல்லவும், சரிம்மா, கண்டிப்பா நான் சக்தியை விட்டுட்டு நான் உங்களுக்கு கால் பண்றேன் என்று சொல்லிவிட்டு அவன் சக்தியை அழைத்து கொண்டு அவன் ஹாஸ்டலுக்கு சென்றான். சக்தி காரில் ஏறி அமர்ந்து அப்படியே இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, சக்தி, என்ன சக்தி, அமைதியா வர என்று கேட்கவும், தெரியல வருண் சார், நான் ஏன் அமைதியா வரேன்னு எனக்கே தெரியல, நான் என்ன பேசுவது என்று கூட எனக்கு தெரியல, உங்க வீட்டுல எல்லாருமே என் மேல அவ்வளோ பாசம் வச்சிருக்காங்க, நீங்க முதல் கொண்டு என் மேல அவ்வளோ பாசம் வச்சிருக்கீங்க, ஆனா நான் இந்த பாசத்துக்கு தகுதியானவள் தானான்னு எனக்கே தெரியல, அதனாலதான் எனக்கு ஒரே யோசனையா இருக்கு என்று சொல்லவும், ஏன் சக்தி, உன்னை நீயே வந்து தாழ்த்திக்கிற, நீ எங்க வீட்டு மகாலட்சுமி மாதிரி, உன்னை நீயே தாழ்த்திக்காத சரியா என்று அவன் சொல்லவும், தெரியல வருண் சார், ஆனா ஒண்ணு, என் மேல நீங்க இத்தனை பேர் இவ்வளோ பாசம் வச்சிருக்கீங்க, அதை நினைக்கும் போது
எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷம் எனக்கு என்னைக்குமே இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் அப்படியே பேசிக்கொண்டு சென்று கொண்டிருக்கும் பொழுது, சக்தி அப்பா கோவமா பேசவும் நானே ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன். அதுக்கப்புறமா அப்பா உரிமையா உன்கிட்ட பேசவும் எனக்கு திருப்தியா இருந்துச்சு. அதே கோவம் தான் எனக்கு இப்போ உன் மேல இருக்கு என்று அவன் சொல்லவும், என்ன சார் சொல்றீங்க? என் மேல உங்களுக்கு கோவமா? அப்படி என்ன பண்ணனே என்று சொல்லவும், நீ என்ன பண்ணனியா? நீ என்ன பண்ணிட்டு இருக்க உனக்கு தெரியலையா? திரும்ப திரும்ப நீ அதே விஷயத்தை தான் பண்ணிட்டு இருக்க. அதனாலதான் நான் உன் மேல கோவமா இருக்கேன் என்று அவன் சொல்லவும், எனக்கு சுத்தமா புரியல. நீங்க எதுக்காக என் மேல கோவமா இருக்கீங்கன்னு தயவு செஞ்சு அந்த காரணத்தை மட்டும் சொல்றீங்களா என்று அவள் கேட்கவும், பின்ன எங்க அம்மாவை ஆன்ட்டின்னு கூப்பிடுற, எங்க அப்பாவை மாமான்னு வாய் நிறைய கூப்பிட்ட, ஆனா என்ன மட்டும் இன்னும் வருண் சார் என்று தானே நீ கூப்பிட்டு இருக்க என்று அவன் கேட்கவும், அவள் அந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் அவள் அப்படியே அமைதியாக இருந்தாள். என்ன சக்தி, உன்கிட்ட தப்பா கேட்டுட்டேனா? இவ்வளோ அமைதியா இருக்க என்று கேட்கவும், தெரியல, நீங்க கேட்ட கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்லணும்னு தெரியல. அவங்கள ஆன்ட்டின்னு கூப்பிட்டேன், சாரா மாமான்னு கூப்பிட்டேன், ஆனா உங்களை எப்படி கூப்பிடணும்னு எனக்கு தெரியல என்று அவள் சொல்லவும், என்ன சக்தி, என்னை எப்படி கூப்பிடணும்னு உனக்கு தெரியாதா? என்ன நீ வேற எதுவும் சொல்லி கூப்பிட வேண்டாம். இந்த பக்கத்துல சாரன்னு போட்டு கூப்பிடுற இல்ல, அந்த சாரை மட்டும் கட் பண்ணிட்டு நீ என்ன வருண் என்று கூப்பிட்டால் கூட எனக்கு சந்தோஷம்தான் என்று அவன் சொல்லவும், அச்சச்சோ, என்னது, உங்களை பேர் சொல்லி கூப்பிடுறதா? அது எப்படி சார் உங்களை நான் பேர் சொல்லி கூப்பிட முடியும்? அது என்னால முடியாது என்று அவள் சொல்லவும், அப்பனா என் மேல உனக்கு பாசமே இல்லை. நீ என்னைய உன்னுடைய காதலனா ஏத்துக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு என்று அவன் சொல்லவும், என்ன சார், நீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஏதோ ஒன்று முடி போட்டு பேசுறீங்க. பின்ன என்ன சக்தி, நான் உன்னை நான் சக்தி மேடம் நான் கூப்பிடுறேன், சக்தின்னு தானே கூப்பிடுறேன். அப்ப நீ என்னை வரும்னு கூப்பிடுறதுல என்ன இருக்கோ? நீ என்ன அப்படி கூப்பிட்டாலும் சக்தி எனக்கு அதுதான் பிடிக்கும் என்று அவன் சொல்லவும், சார், நான் வீட்டுல கேட்டதுதான் நான் இங்கேயும் கேட்கிறேன். இப்ப உங்களை நான் அப்படி கூப்பிடலாம் சரி, ஆனா ஆபீஸ்ல இந்த மாதிரி எல்லாம் உங்களை நான் கூப்பிட முடியாது. அதே மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்பாங்களே. ஏன், இதோ கோமதி அக்காவும் கயலும் வந்தா கூட, என்னடி வருண் சாரை இப்படி கூப்பிடுறேன்னு சொல்லி அவங்க என்னைய கேள்வி கேட்டாங்கன்னா அப்ப நான் அவங்க கிட்ட என்ன பதில் சொல்லுவேன் என்று அவள் கேட்கவும், நீ என்ன பதில் சொல்ல போற? வருண் சார் என்னை காதலிக்கிறார் என்று சொல்லு. நான் இன்னும் என் காதலை சொல்லல, நான் அவரை வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன்னு சொல்லு என்று அவன் சொல்லவும், என்னது, அவகிட்ட உங்களை நான் காதலிக்கிறேன்னு சொல்லணுமா? ஐயோ, என்னால முடியாதுப்பா. அவ்வளவுதான், எங்க வீட்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்னை தொலைச்சு கட்டிடுவாங்க. கயர் ஒரு ஆளுக்கு பத்தாதா நான் உங்களை காதலிக்கிறேன்னு என்று தெரியறதுக்கு? அவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ எங்க வீட்டுல சொல்லி என்ன மாட்டி விட்டுருவா என்று சொல்லி அவர்கள் இருவரும் இப்படியே பேசிக்கொண்டு வண்டியை ஓட்டிக்கொண்டு சக்தியின் ஹாஸ்டலுக்கு சென்று கொண்டிருக்கும் பொழுது, சக்தி, இப்ப நான் உன்கிட்ட ஒன்னே ஒன்னு கேக்குறேன், நீ அதுக்கு உண்மையான பதில் சொல்லு. அப்ப நீ என்னைய காதலிக்கிறதுக்கு நீ ரெடியா இருக்கியா? அப்ப நீ என்னைய காதலிக்கிறியா? நீ வீட்டுல தெரிந்துவிடும் என்று சொல்லி பயப்படுறதுக்கு காரணம் என்ன? அப்ப நீ என்ன காதலிக்கிறியா என்று அவன் கேட்கவும், உடனே சக்தி, அச்சச்சோ, நான் அப்படி சொல்ல வரல, எனக்கு என்ன சொல்றதுன்னு ஒன்னும் புரியல. நான் உங்களை இப்ப எல்லாம் காதலிக்கல, நான் காதலிக்கவும் முடியாது. நீங்க யதார்த்தமா என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நானும் உங்ககிட்ட யதார்த்தமா ஒரு பதில் சொன்னேனே தவிர மற்றபடி உங்களை காதலிக்கிறேன்னு நான் சொல்லவே இல்லை என்று அவள் சொல்லவும், என்ன சக்தி, இப்பதான் நான் காதலிக்கிறேன்னு தெரிஞ்சா கயல் எங்க வீட்டுல சொல்லிடுவான்னு சொன்னேன்.
இப்ப என்ன சொல்றேன்னா நான் காதலிக்கவில்லை என்று சொல்ற. இதுல எது உண்மை? இதை எப்படி எடுத்துக்கிறது? அப்ப உன் மனசுல நான் இல்லையா? அப்ப எங்க வீட்டுல எங்க அப்பாவையும் எங்க அம்மாவையும் ஆண்டின் மாமான்னு கூப்பிட்டது எல்லாம் வெறும் வாய் வார்த்தைக்கா என்று அவள் கேட்கவும், வருண் சார், ஒரு நிமிஷம் இருங்க. ஏன் மனசுல இப்ப காதல் வரல, ஆனா கண்டிப்பா வராமல் இருக்காது. ஏன்னா நீங்களும் சரி, நாராயணன் மாமாவும் சரி, சுமதி ஆண்டியும் சரி, நீங்க 3 பேருமே என் மேல உயிரே வச்சிருக்கீங்க. அவ்வளவு பாசமா இருக்கீங்க. இந்த பாசத்துக்கு உங்களை காதலிக்கிறது தப்பில்லைன்னு எனக்கு தோணுது. ஆனா இப்ப நம்ம காதலிச்சோம்னா என்னால என் வேலையை பார்க்க முடியுமான்னு தெரியல. என் அக்காவுக்கு நான் கூடிய சீக்கிரத்துல ஒரு திருமணத்தை பண்ணி பார்க்கணும். அந்த திருமணம் மட்டும் நல்லபடியா முடிஞ்சிச்சுன்னா நம்ம காதலிக்கிறதுல எந்தவித ஒரு பிரச்சனையுமே வராது. அது வரைக்காச்சும் நான் உங்ககிட்ட காதலை சொல்லாம இருக்கணும்னு தான் நான் இருந்தேனே தவிர, ஆனா அதுக்காக வாய்ப்பு இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. ஆனா இப்ப நீங்க திரும்ப திரும்ப கேக்குறதுனால நான் சொல்றேன், நான் உங்களை காதலிக்காம இருக்க மாட்டேன். கண்டிப்பா காதலிப்பேன். ஆனா இப்ப என்னுடைய காதலை உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு தைரியம் இல்லை. ஏன் தெரியுமா? நான் நிறைய ஒரு கமிட்மெண்டோட இருக்கேன். அந்த கமிட்மெண்ட் எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிச்சுன்னா என்னுடைய காதலை நான் உங்ககிட்ட சொல்லுவேன். அது வரைக்கும் நீங்க காத்திருப்பீங்களா என்று அவள் கேட்கவும், சக்தி, நீ காதலிக்க மாட்டியான்னு நாங்க ஏங்கிட்டு இருந்தோம். ஆனா இப்ப நான் உங்களை காதலிப்பேன், எனக்காக நீங்க காத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்றது, கண்டிப்பா நீ காதல் சொல்ற வரைக்கும் நான் காத்துக்கிட்டு தான் இருப்பேன். சக்தி, உனக்காக நான் காத்து கொண்டு தான் இருப்பேன். நீ உன்னுடைய கமிட்மெண்ட் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு என்கிட்ட எப்ப காதலை சொல்லணும்னு நீ விருப்பப்படுறியோ அப்ப சொல்லு. நான் உன்னை தொல்லையே பண்ண மாட்டேன். இப்ப நீ என்னைய காதலிக்கணும் என்கின்ற ஒரு எண்ணத்தை கொண்டுட்டு வந்துட்டில உன் மனசுல, அதுவே எனக்கு இப்ப சந்தோஷமா இருக்கு. இந்த சந்தோஷமே எனக்கு போதும் சக்தி என்று சொல்லி இப்படியே பேசிக்கொண்டு வருண் சக்தியை அவளுடைய ஹாஸ்டல் வாசலில் அவனுடைய வண்டியை நிப்பாட்டினார். சக்தி, ஹாஸ்டல் வந்துருச்சு, நீ பார்த்து பத்திரமா இரு, நம்ம காலையில மீட் பண்ணலாம் என்று அவன் சொல்லவும், சரிங்க வருண் சார் என்று அவள் சொன்னாள். சக்தி, இந்த சாருங்கிறது வேணாமே, நீ ஆபீஸ்ல வேணா கூப்பிட்டுக்கோ. இப்ப நீ கூப்பிடவே உனக்கு எனக்கும் நிறைய இடைவெளி ஆகுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ப்ளீஸ் எனக்காக ஒரு வாட்டி என்னை வரும்னு கூப்பிடு, எனக்கு அதை கேட்கணும்னு ஆசையா இருக்கு என்று சொல்லவும், அச்சச்சோ, நான் கூப்பிட மாட்டேன் என்று அவள் சொல்லவும், ப்ளீஸ் சக்தி, எனக்காக ஒரே ஒரு வாட்டி உன் வாயால வருண் மட்டும் கூப்பிடு என்று அவள் சொல்லவும், அவள் கூப்பிட மாட்டேன் என்று தூரமாக சென்று நின்று கொண்டு, சரி, நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க, எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க, பாவம் ஆண்டி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க என்று அவள் சொல்லவும், அவன் எதுவும் காதில் வாங்காதது போல, அவன் சக்தி மேல் கோபமாக இருப்பதை போல அவன் முகத்தை வைத்து கொண்டு அப்பாவை போல் இருந்தான். உடனே வருண், பார்த்து பத்திரமா போங்க சரியா என்று அவள் சொல்லவும், அப்பொழுது வருணின் முகத்தில் ஒரு மகிழ்ச்சி இருந்தது. சக்தி என்று அவன் கூப்பிடவும், நீங்க ஒரு வாட்டி கூப்பிட சொன்னீங்க, நான் கூப்பிட்டேன், சரி சரி, நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க என்று சொல்லவும், அவள் வருண் என்று கூப்பிட்ட சந்தோஷத்தில் அந்த வண்டியை எடுத்துக்கொண்டு சக்தியை பார்த்து கொண்டு அவன் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தான். இங்கு சக்தியும் அவளுடைய அறைக்கு சென்ற பிறகு வருணுடன் பேசிய அனைத்து விஷயங்களையும் அவள் அப்படியே சிந்தனை செய்து கொண்டு அதை ரசித்து கொண்டு அவள் அப்படியே அமைதியாக கட்டிலில் அமர்ந்தாள். கடைசியில் அவள் வருணை வருண் என்று கூப்பிடவுமே அவள் மனதுக்குள் ஒரு பட்டாம்பூச்சி பறப்பது போன்ற ஒரு உள்ளுணர்வு ஏற்பட்டது. அவள் உணர்ந்தாள். அந்த சந்தோஷத்துக்கு ஈடினை இல்லாதது போல அவளுக்கு இருக்கவும், அந்த சந்தோஷத்தில் அப்படியே அவள் நெகிழ்ந்து கொண்டு அன்று அவள் அப்படியே வருண் வீட்டுக்கு சென்று வந்ததை நினைத்து அவள் சந்தோஷமாக அந்த விஷயங்கள் அனைத்தையும் நினைத்து கொண்டு அவள் வருணை காதலித்து விட்டோம் என்று அவள் கேள்விகளை கேட்டுக்கொண்டு இருந்தாள். அப்பொழுது சக்தியின் உள் உணர்வு அவளிடம், காதலிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப நீ வருண காதலிக்க ஆரம்பிச்சிட்ட இல்ல என்று அது கேட்கவும், நான் என்ன பண்றது,
வருண் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அவங்க என்கிட்ட காட்டின பாசம் பரிவு எல்லாத்தையும் பார்க்கையில எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் அந்த வீட்டுக்கு மருமகளா போகணும் தான் ஆசைப்படுவாங்க. அந்த ஆசையை தான் எனக்கும் வந்துச்சு. என்ன துரத்தி துரத்தி காதலிக்கிற ஒருத்தவர் என் பின்னாடி வந்துட்டு இருக்கும்போது நான் அவரை விரட்டி விடுறது தப்பு இல்ல. அதனாலதான் அவர்கிட்ட நான் முடிவா சொல்லிட்டேன். எங்க அக்காவுக்கு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்மளுடைய காதல் பயணம் தொடரும் என்று நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன். அவரும் சரின்னு சொல்லிட்டாரு. எனக்கு அதுவும் ஒரு பக்கம் சந்தோஷம்தான். நான் ஒண்ணு இப்ப வருண் சாரை காதலிக்க போறதில்ல என்று சொல்லவும், அது எப்படி ஒரே ஆபீஸ்ல இருந்துகிட்டு நீ வருணை பார்க்காம காதலிக்காம இருக்க போறியா என்று கேட்கவும், பாப்போம், காதலிப்போம். ஆனா மத்தவங்கள மாதிரி நாங்க எங்கேயும் போக மாட்டோம். நாங்க கட்டுக்கோப்பா இருப்போம் என்று சொல்லி அவள் அப்படியே சிந்தனை செய்து கொண்டிருந்தாள். இங்கு வருண் வீட்டிற்கு காரை எடுத்துக்கொண்டு சென்று கொண்டிருக்கும் பொழுது இங்கு சக்தி சொன்ன அனைத்து விஷயங்களையும் நினைத்து அவனும் மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்தான். வீட்டு வாசலில் காரை நிப்பாட்டி விட்டு காலிங் பெல்லை அழுத்தவும் சுமதி வந்து கதவை திறந்தாள். என்னப்பா, சக்தியை கொண்டு போய் ஹாஸ்டல்ல விட்டுட்டியா? சக்தி என்ன சொன்னா என்று கேட்கவும், அம்மா, சக்திக்கு நம்ம வீட்டுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம். அது மட்டுமில்ல, நீங்களும் அப்பாவும் மாறி மாறி அவ மேல நீங்க பாசத்தை பொழிஞ்சது அவளுக்கு இன்னமும் சந்தோஷமா இருந்துச்சு. அவ ரொம்ப சந்தோஷத்தோட தன் ஹாஸ்டல்ல போய் இறங்கினா தெரியுமா? அவ முகத்தை பார்க்கும்போது அவளுக்கு ஏகப்பட்ட சந்தோஷம் இருந்தது, நான் பார்த்தேன் என்று சொல்லவும், எப்படியோ சக்தி உன்னை காதலிக்கிறேன்னு அவ வாயிலிருந்து சொன்னா மட்டும் போதும் என்று அவள் சொல்லவும், அம்மா, சக்தி என்ன காதலிக்கிறா, சக்தி என்ன மட்டும்தான் காதலிக்கிறா என்று சொல்லவும், என்னடா சொல்ற என்று அம்மா கேட்கவும், ஆமாம்மா, கூடிய சீக்கிரத்துல சக்தியோட அக்காவுக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னா எங்களுடைய காதல் சக்சஸ் ஆயிடும் என்று அவன் சொல்லவும், என்னடா சொல்ற என்று சுமதி கேட்கவும், அப்படிதாம்மா சக்தி சொன்னா. நீங்க காமிக்கிற பாசம், நீங்க காமிக்கிற பரிவு, நீங்க காமிக்கிற அக்கறை எல்லாம் பார்க்கும்போது நான் உங்களை காதலிக்காம இருக்க முடியாது. ஆனா எனக்குன்னு நிறைய கமிட்மெண்ட் இருக்கு. அந்த கமிட்மெண்ட்டை முடிஞ்சா மட்டும்தான் நான் உங்களை காதலிக்க முடியும் என்று அவன் சொன்னான். அம்மா, நம்ம எவ்வளோ சீக்கிரமா நம்ம சக்தியோட அக்காவுக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம கல்யாணம் பண்ணாதாமா சக்தி என்னுடைய காதலை முழுமையா ஏத்துப்பா. நம்ம சொந்தக்காரங்க யாராவது மாப்பிள்ளை இருந்தா நம்மளே எல்லா செலவும் பண்ணி சக்தியோட அக்காவுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கலாமா என்று அவன் கேட்கவும், சரிடா, இத பத்தி நம்ம யோசிக்கலாம், அப்பா கிட்டையும் பேசலாம். அப்பா மாத்திரை போட்டுட்டு படுத்துட்டாரு, நானும் உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன். சரி, நீ போய் படு, நம்ம மற்ற விஷயங்களை காலையில பேசலாம் என்று சுமதி சொல்லவும், அவன் அறைக்கு சென்று அவன் இரவு உடையை மாற்றிவிட்டு கட்டிலில் படுத்துக்கொண்டு சக்தியை நினைத்து அவன் கனவுலோகத்தில் மிதந்து கொண்டிருந்தான். சக்தி வருண் என்று சொன்ன வார்த்தை அவன் காதுக்கு தேன் பாய்ந்தது போல ஒரு உணர்வை ஏற்படுத்தி சக்தியின் முகம் அவன் கண்முன்னே வந்து சென்றது. அப்பொழுது வருண், சக்தி, என்னையே இப்படி கொல்ற? நான் ஏன் உன்னை பார்க்கணும்? நான் ஏன் உன்கிட்ட என்னுடைய காதலை சொல்லணும்? இப்ப நீ என் மனசுக்குள்ள இருந்து போகவே மாட்டிக்கிற. நீ என் மனசை விட்டு எப்பவுமே இதே மாதிரி நீங்காமல் இருக்கணும். அதுதான் எனக்கு வேணும். நீ என்னுடைய உலகம் சக்தி. நீ தான் என்னுடைய வாழ்க்கை. நீ மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கை என்று சொல்லிக்கொண்டு வருண் அப்படியே சக்தியின் நினைப்பில் அப்படியே அவன் அன்று இரவு உறங்குவதற்கு அவன் தயாரானான். இங்கு சுமதி வருண் சொன்ன வார்த்தையை கேட்டுக்கொண்டே அப்படியே அறைக்கு சென்று அவள் நம் சக்தியின் அக்காவிற்கு எப்படி மாப்பிளை பார்ப்பது, எங்கு பேசுவது என்று அவள் ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தாள். நாம் ஒரு மாப்பிளை பார்த்து சக்தியிடம் சொன்னால் அவள் சரி என்று சொல்லுவாளா, இல்ல அவள் பிடிவாதத்தில் இருப்பாளா? ஃபர்ஸ்ட் சக்தி நம்ம வருணை முழுசா காதலிக்கட்டும். இப்ப போய் நம்ம அவகிட்ட இந்த மாதிரி எல்லாம் சொன்னோம்னா, உங்க பையனை நான் கல்யாணம் பண்ணுவேன்னு என்பதற்காக நீங்க எங்க அக்காவுக்கு மாப்பிள்ளை பாக்குறீங்களான்னு நம்ம மேல தப்பா எடுத்துப்பா.
அதனால சக்தி நம்ம வருணை முழுசா காதலிக்கட்டும். அவன் இன்னைக்கு தானே சொல்லி இருக்கான் சக்தி என்ன காதலிக்கிறான்னு சொல்லிட்டு. சீக்கிரமா சக்தி வருணை காதல் பண்ணட்டும், அதுக்கப்புறமா நம்ம சக்தி குடும்பத்துக்கு தேவையானதை நம்ம பண்ணலாம் என்று அவள் சிந்தனை செய்து அப்படியே அவள் அன்று இரவு உறங்குவதற்கு ஆயத்தமானாள். இப்படியே அன்று அனைவரும் மிகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் அவர்களுடைய இரவை சந்தோஷமாக போக்கி அன்று நிம்மதியாக உறங்கினார்கள்.